பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. பவ்யா திட்டத்தின் கீழ் 33,660 கோடி ரூபாயில் 50 தொழில் பூங்காக்கள் அமைப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 முதல் 1000 ஏக்கர் பரப்பளவிலும், வடகிழக்கு மற்றும் மலைப்பாங்கான மாநிலங்களில் 25 ஏக்கரிலும் தொழில் பூங்காக்கள் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி தொழில் பூங்காக்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1 ஏக்கருக்கு 1 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க உள்ளது. இந்நிலையில் பவ்யா திட்டம் குறித்து டில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், பவ்யா திட்டத்தின் கீழ் உலகத்தரமான தொழில் பூங்காக்களை உருவாக்க இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இருந்து அடுத்த 4 மாதங்கள் வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏற்கனவே ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் இத்திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளன. நிலம், நீர், மின்சாரம் ஆகிய வசதிகளை சிறப்பாகவும் விரைவாகவும் வழங்கும் மாநிலங்கள்தான் முதலீடுகளை ஈர்க்க முடியும். குறிப்பாக தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து முதல் கட்டமாக அடுத்த 2 மாதத்திற்குள் 20 தொழிற்பூங்காக்களையும், இரண்டாவது கட்டத்தில் 30 தொழிற்பூங்காக்களையும் உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.